அல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலும் தேவன் நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, நீங்களும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று தினத்திலும் ஒரு ஜெப விண்ணப்பம் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தேன். நாளை தினத்திலே நாளை மாலை 5:30 மணிக்கு நாமக்கல் மாவட்டம் வேலூர் என்கிற பகுதியிலே, பரமத்தி வேலூர் என்கிற பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திலே நடத்தப்படுகிற திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு கடந்து வருகிறேன். பிரியமானவர்களே, இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கலந்து கொள்கிற பிள்ளைகள் கலந்து கொள்ளுங்கள். அந்த கூட்டம் முடிந்தவுடன் மறுநாள் கரூர் பகுதியிலே இதே திறப்பின் வாசல் ஜெபத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வருகிறேன். கடந்து வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதற்குரிய விவரம் நோட்டீஸில் இருக்கிறது, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வருகிற பிள்ளைகள் வாங்க. வருகிற பிள்ளைகள் என்பதில் எல்லாரும் வாங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் என் அன்பு தேவ பிள்ளையே, ஓசியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு அடைக்கலம் இல்லாமல், ஒரு பாதுகாப்பு இல்லாமல், ஒரு அரவணைப்பு இல்லாமல் எந்த மனுஷனுக்கு நீ ஆகாரம் கொடுத்தாலும் அது அவனுக்கு பிரயோஜனமாக இருக்காது. இங்கே பாருங்கள், ஒரு மனுஷனை ஆண்டவர் கட்டி இழுக்கிறார், அன்பின் கயிற்றினாலே கட்டி இழுக்கிறார். அவன் மேலே இருக்கிற வெயிட்டு, நுகத்தடிகளை, பாரத்தை எடுத்து போடுகிறார். அவன் பக்கமாய் சாய்ந்து, என் அன்பு தேவ பிள்ளையே, அவன் பக்கமாய் சாய்ந்து அதன் பின்பாக அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ளாக ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு பிறரை நாம் அன்பின் கயிற்றினால் இழுக்கிறோமா? பிறருக்கு ஆகாரம் கொடுக்கிறோமா? இன்றைக்கு உபவாச நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே, லென்த் நாளிலே, உன் ஆகாரத்தை பசி உள்ளவனுக்கு கொடு என்று சொல்லி கொடுக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம அப்படி கொடுக்கிறோமா? இல்லை. தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி உன்னுடைய அன்பின் கயிற்றினாலே, கிறிஸ்துவனுடைய அன்பின் கயிற்றினால் அவர்களை கட்டி இழுத்து தேவ சமூகத்துக்குள்ளாக அவருடைய பாரங்களை நீ எடுத்து போட்டு துரத்துண்டவனை, தள்ளப்பட்டவனை சேர்த்துக்கொள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி நீ சேர்த்து கொண்டு அவனோடு கூட நீ சாய்ந்து, அதாவது அவனைப் போலவே அவன் சார்பாகவே நீ இருந்து அவனுக்கு ஆகாரம் கொடுத்தினா நிச்சயம் அதற்குரிய பலனை நீ காண்பாய். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை பாரத்தோடு இருக்கிறாயா, விலகி போயிருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன், கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், அன்பின் கயிற்றினாலே உன்னை கட்டி இழுக்கிறேன். வா, என் அன்புக்குள்ளாக வா. உன் பாரத்தை நான் எடுத்து போட ஆவலாக இருக்கிறேன். உன் பக்கமாக நான் இருக்கேன். நான் ஆசைப்படுகிறேன். வா, உனக்கு ஆகாரம் கொடுத்து உன்னை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை விட்டு ஒரு வேளை நீங்கள் தூரமாய் போயிருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கடந்து வாங்க. ஆண்டவர் உங்களை போஷிக்க மாத்திரமல்ல, உங்களுடைய கட்டுகளை உடைக்க, உங்களுடைய துரைதனத்தின் ஆவிகளை கர்த்தர் முறியடிக்க, உங்கள் நுகங்களை கர்த்தர் உடைத்து எறிய இயேசு போதுமானவராக இருக்கிறார். அந்த ஊழியத்தின் பாதையிலே அநேகருடைய நுகங்களை கர்த்தர் முறியடித்து தேவன் விடுதலையோடு கூட நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் அன்பாய் அழைக்கிறார். கடந்து வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவர்கள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். அந்த நாளிலே கர்த்தருடைய அன்பின் கயிற்றினாலே நீங்கள் கட்டி இழுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் ஆண்டவரை அப்பா தொட்டு அவருடைய நுகங்களை முறித்து அவர் பக்கமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே பிறந்தநாள் திருமணத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. இதோ ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஊழியர்களுக்காக, ஆண்டவரே சபைகளுக்காக, சபை மக்களுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்துவீராக. எல்லா தீங்குகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அவர்களும் பிறரை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தம் மண்டைகளை சேர்த்துக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக சுவாமி. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.